அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது கர்ம பலனை பெறப்போவது யார்? அரசன் ஒருவன் ஒரு நாள் வேதம் ஓதும் அந்தணர்களுக்கு உணவளிக்க முடிவு செய்தான். அவர்களுக்காக தன் ஆட்களை விட்டு உணவு தயாரிக்க சொன்னான். அரண்மனை முற்றத்தில் உணவு தயாராகி கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக வானத்தில் கழுகு ஒன்று தனக்கு இரையாக பாம்பு ஒன்றை கால்களில் பற்றி கொண்டு பறந்து சென்றது. அந்த கழுகின் இறுக்கமான பிடியில் இருந்த பாம்பு அதனுடைய வாயில் இருந்து சில துளி விஷத்தை கக்கியது. அந்த விஷமானது அரசன் சமைக்க சொல்லியிருந்த உணவு பாத்திரத்திற்குள் விழுந்தது. விஷம் உணவில் விழுந்தது அறியாது அந்தணர்களுக்கு அரசன் உணவளித்தான். அந்த உணவை சாப்பிட்ட அந்தணர்கள் உடனே இறந்து போயினர். இதை கண்டு அரசன் மிகவும் வருத்தம் கொண்டான். இப்போது கர்ம வினைகளுக்கான பலன்களை எழுதும் சித்திரகுப்தனுக்கு இந்த நிகழ்வின் வினையை யாருக்கு கொடுப்பது என்பதில் பயங்கர குழப்பம் ஏற்பட்டது. இந்த பாவத்தை கழுகுக்கு அளிப்பதா அல்லது பாம்பிற்கு அளிப்பதா அல்லது அரசனுக்கு அளிப்பதா என்று அவர் பரிதவித்தார். கழுகு அதற்கான இரையை எடுத்துச் சென்றது. அது கழுகின் தவறு இல்லை. சாவின் கோரப்பிடியில் இருந்த பாம்பு விஷத்தை கக்கியது. எதேச்சையாக நடந்த நிகழ்வு. ஆகவே அது பாம்பின் தவறும் அல்ல. அரசனுக்கு உணவில் விஷம் கலந்தது தெரியாது. ஆகவே அறியாமல் நடந்த நிகழ்வுக்கு அவன் மீதும் குற்றம் சுமத்த முடியாது. குழம்பி போன சித்திரகுப்தன் இது பற்றி யமதர்மனிடம் சென்று கேட்டார். சற்று நேரம் யோசித்த யமதர்மர், சித்திரகுப்தா, கொஞ்ச நாள் அமைதியாக இரு, இதற்கான பதில் விரைவில் கிடைக்கும் என்று கூறினார். சில நாட்கள் கழித்து அரசனின் உதவியை பெறுவதற்காக சில அந்தணர்கள் அவரது அரண்மனைக்கு சென்றனர். வழி தெரியாததால் சாலையோரம் அமர்ந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் அவர்கள் வழி கேட்டனர். அப்போது அந்த பெண்மணி அவர்களுக்கு சரியான பாதையை கூறியதோடு, இந்த அரசன் அந்தணர்களை கொல்பவன், மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறினாள். அந்த வார்த்தையை கேட்டதும் சித்திரகுப்தன் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான். அந்தணரை கொன்ற கர்மாவின் வினை முழுவதும் இந்த பெண்மணியையே சேரும் என்று முடிவு செய்து அதையே பாவ புண்ணிய புத்தகத்தில் எழுதவும் செய்தார். இதை பார்த்து கொண்டிருந்த யமதர்மனின் இதழ் ஓரம் ஒரு சிரிப்பு மலர்ந்தது. மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் போது அதில் உண்மை இருந்தாலும் அவர்கள் செய்த கர்ம வினையில் பாதி பழி சுமத்துபவருக்கு வந்து சேர்ந்துவிடும். அதே நேரம் உண்மையை உணராமல் அபாண்டமாக பழி சுமத்துவோருக்கு அந்த கர்மவினையின் பலன் முழுமையாக வந்தடையும். ஆகையால் மற்றவர்களை பற்றி பேசும்போது மிகவும் எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். அவரவர் செய்யும் காரியங்களுக்கு ஏற்ற பலன்களை அவர்களே பெறுவர். அவர்களின் நிலை அறியாது யாரையும் குறை கூறுதல் கூடாது. கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.